காணிக்கை தரவே வருகின்றோம். கனிவுடனே பலி பொருளா எந்த சித்தம் இத்தனை கோடி எந்த வாழ்வில் நித்தமும் மாறி எங்கள் அன்பை முழுதாய் தர வந்தோம். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம். ஒருமையுடன் பலியர்ப்பணிப்போம். அனைவரும் ஒப்புரவாயிடுவோம். புதிதாய் பீடமமைத்திடுவோம். குருவின் அன்பினோடி பலியே திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையுமென்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையுமென்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையுமென்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவினின்று எங்களை இரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தயை கூர்ந்தருளிய மறைப்பொருள்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கி அருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேவும்
പാടിടുവേ സർവേസാവും തിരുനാമം പോറ്റിടുവേ ഞാൻ എന്നാളും. ஆண்டவரே உம் புகழ் பாடி அனுதினமும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாள்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. வேந்தனிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். തൻ്റെ തകുതിയുമല്ലോ നം ആണ്ടവർ തം പുകഴ് പാടിടുതൽ. പുകഴ്வோம் அவரது திருப்பெயரை இறைவன் புகழ்தற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களை இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். மக்களினத்தார் மத்தியிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். அன்னை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாகே. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும்.
ആമേൻ. குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள், என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனே வாழ்த்துங்கள். சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ജപിപ്പോമാകെ സമാധാനം നമ്മുടനെ. പുനിതരുകളിൽ മനമുവந்து വാഴും തൂയവരും പോറ്റുതർക്കുரியവരും വല്ലവരും അമരരുமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாகி இறைவா என்றென்றும் ஆமேன். அனைத்து மறையும் ஆட்சியாளரும் தமது இல்லத்தில் வசிப்பவர்களை வியத்தகு முறையில் பராமரிப்பவரும் அனைத்து நலன்கள் மற்றும் பேறுகளின் கருவூலமான இறைவா, உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கம் காட்டியருளும். தந்தை மகன் தூயாவியாகி இறைவா என்றென்றும் ஆமீன். சகோதர சகோதரிகளே, புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். குருவை ஆசீர்வதித்தருளும். மெசியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் உறவில் யூதேயாவில் வாழும் கடவுளின் சபைகளுக்கு நேர்ந்தது போலவே உங்களுக்கும் நேர்ந்தது. யூதர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டது போலவே நீங்களும் உங்கள் சொந்த இனத்தாரால் துன்புறுத்தப்பட்டீர்கள். அந்த யூதரை ஆண்டவராகிய இயேசுவையும் இறைவாக்கினரையும் கொன்றார்கள், எங்களையும் துரத்தி விட்டார்கள். அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல, மனித இனத்திற்கே எதிரிகள். ஏனெனில் பிற இனத்தார் மீட்பு பெறுமாறு நாங்கள் அவர்களிடம் பேசுவதை தடுக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களை என்றும் பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். இறுதியில் கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்துவிட்டது. அன்பர்களே, நாங்கள் உள்ளத்தால் அல்ல உடலால் மட்டுமே உங்களை விட்டு சிறிது காலம் பிரிந்து தவித்தோம். உங்கள் முகத்தை காண பேராவலோடு ஏந்தி இருந்தோம். ஆகையால் நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம். அதிலும் பவுலாகிய நான் ஒரு முறை அல்ல இருமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன். ஆனால் சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் முன் உங்களை தானே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கப் போகிறோம். நீங்கள் தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையோடு சூடப்போகும் வெற்றிவாகியமாய் இருக்கப் போகிறீர்கள். உங்களை தவிர வேற யார் இருக்க முடியும்? ஆம், உங்களால் தான் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா பாடுகிறேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுகிறேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாயதனை வடித்திடுவேன் நான். இந்த நாவு கவிகையில் எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை திருமகன் தூயாவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதல் கிந்நாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா பாடுகிறேன் நான், அல்லேலூயா அல்லேலூயா. സമാധാനം നിങ്ങളുടനെ. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். புனித லூக்கா அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடுங்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவசனம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, லூக்கா நற்செய்தி ஜெபத்தின் நற்செய்தி என்று எல்லோருக்கும் தெரியும். ஏராளமான கருத்துகள் ஜெபத்தை பற்றி இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறது. இயேசுவின் வாழ்க்கையே ஒரு ஜெபத்தின் வாழ்க்கையாக லூக்கா நற்செய்தியாளர் இங்கு எடுத்து காட்டுகிறது. 12ஆம் வயதில் கோவிலில் ஜெபிக்க போனார். ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஜெபித்தார். தன் பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஜெபித்து கொண்டு இயேசு அந்த வாழ்க்கையை இறையாட்சியின் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அதுபோல் தான் சீடர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜெபித்த பின் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். சோதனைக்குட்பட்ட போது இயேசு ஜெபிக்கிறார். கடைசியில் பாடுகளுக்காக சிலுவையில் அறையப்படுவதற்காக எருசலேமுக்கு போகும்போதும் இயேசு ஜெபிக்கிறார். தனிமையாக தந்தையாம் கடவுளிடம் ஜெபிக்கின்ற இயேசுவை இந்த லூக்கா நற்செய்தியில் ஏராளமான இடங்களில் பார்க்க முடியும். சிலுவையில் இருக்கும் பொழுதும், ஆணியால் அறையப்படும் பொழுதும், கடைசியில் தந்தையாம் கடவுளிடம் தன் உயிரை ஒப்பு கொடுக்கும் பொழுதும் இயேசு ஜெபித்து கொண்டே இருந்தார். திருப்பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார். அன்பார்ந்தவர்களே, கொரோனா காலகட்டத்தில் முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. எவ்வளவு ஜெபித்த பின்னும் பதில் கிடைக்கவில்லையே, ஆண்டவர் ஏன் ஜெபத்திற்கு பதில் தராமல் இருக்கின்றார்? இந்த காலகட்டத்தில் இயேசு கூறுகின்ற வார்த்தை முக்கியமானது. மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனத்தில், துன்பங்களில் மனம் தளராமல் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார். இந்த துன்ப காலகட்டத்தில் மனம் தளராமல் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். கடைசி பகுதியில், ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ என்று இயேசு சந்தேகப்படுகின்ற ஒரு வார்த்தை. மானிட மகன் வரும்போது இந்த மண்ணுலகில் நம்பிக்கை இருக்குமா? கடவுள் கூட நம் எதிரியின் பக்கம் இருக்கும் என்று தோன்றும் போது கூட மனம் தளராமல் நம்பிக்கையுடன் ஜெபிப்பதற்கு நம்மால் முடியுமா?
இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வளவு ஜெபித்த பின்னும் இந்த கொரோனா நோய் எங்கும் பரவிக்கொண்டே இருக்கிறது. துன்பங்கள், நோய்கள், வேலை இழப்புகள், கஷ்டங்கள், பட்டினி, பஞ்சம் இவை அனைத்தும் நம்மை சூழும்போது இந்த சூழலிலும் மனம் தளராமல் ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா என்று அது இறைவன் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி. திருப்பாடல் 56ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம்: என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உன் தோற்பையில் என் கண்ணீரை சேகரித்து வைத்துள்ளீர், இவை அனைத்தும் குறிப்பேடில் உள்ளன அல்லவோ? ஆமீன். நாம் அனைவரும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் நின்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம் என எடுத்துரைப்போம். ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உமது இரத்தத்தால் நீர் மீட்டு மறை சாட்சிகளின் செங்குருதியால் பேணி வளர்த்திய திருசபைக்கு இடையூறுகளை எதிர்கொள்ளவும் நற்செய்தி பணியை வெற்றியுடன் தொடரவும் வலிமை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருசபையோடு ஒன்றித்து சிந்தனை செய்து அதன் செயல்பாடுகளில் இயன்ற அளவு பங்கு பெற மக்களுக்கு நன்மனம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பல்வேறு சபைகளுக்கிடையே நல்லெண்ணவும் ஒன்றிப்பும் வளர்ந்து உண்மையான ஒரே விசுவாசத்தில் அவற்றை பராமரித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உமது மதிப்பீடுகளுக்கு ஏற்ப உண்மையான திருசபையை அஞ்சா நெஞ்சுடன் வழி நடத்தும் அருளை திருசபையின் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கும் எங்கள் சபையின் தலைவரின் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் பேராயிருக்கும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்கும், எங்கள் தலைவரின் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் ஆயருக்கும் ஏனைய ஆயர்கள் அனைவருக்கும் அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மையும் நம்முள்ள ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே இல்லாமல் இறைவா, உம்மை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது குடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் உமது கருணை பெருக்கால் நீர் தெரிந்தெடுத்த மந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர் அளித்தருளும். சகோதர சகோதரிகளை, நீங்கள் கைவத்திற்காக தலை வணங்கி ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்தூது வரவும் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் முது முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தயை கூர்ந்து எங்கள் அனைவரையும் தகுதியுடையோராக்கியருளும். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். ஈசோமிசியாதம் திருவுடல் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவரணியோடு சேர்ந்தினிதே பாடுவோம். இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த.
தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும். இறைவனின் தாய்மரியை தூய யோசேப்பை பணிவுடன் நினைத்திடுவோம் புனிதமமிப்பலில். ஆதியிலே போலென்றென்றைக்கும் ஆமென் ஆமென். மகனின் தூதர்களே, ஒரே மைந்தன் நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவீர். அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமென் ஆமென். மறை சாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமாத்தனையே நினைவோமிப்பலில். எல்லாம் வல்ல ஆண்டவரென்றும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் பெரியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுறுகின்றனரே உமதுயிர் தெழுதலினார். உயிர் தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறை முன்னிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும். நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமா நோவொரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் எல்லாவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனின் ஏகசுதனும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுள் என்றுள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியிடம் உடல் எடுத்து மனிதரானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியவரையும் நடுத்தீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவின் என்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீரோதானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக.
ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாபிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாகோன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவீர் கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெஸ்ஸியாவின் அருளால் இப்படி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசீரளித்தருளும். என் சகோதரர் சகோதரிகளை திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை பலப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராக இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெசியாவின் திருவுடல் திருரத்த மறைப்பொருள்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையராக்கினீர். நீரளித்த கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் அடக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மெஸ்ஸியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்தூயுடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியூட்டும் மறைப்பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழை தோங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரு எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மூதாதையராமாபிரகாம் ஈசாக் யாக்கோபின்பவரின் இறைவாவான் ஒரு மன்னவரே, திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலி அர்ப்பிப்போம். நீதியுமாமது தகுதியுமாம், நீதியுமாமது தகுதியுமாம். சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூயாவியாகி இறைவா, முதுமாட்சி மிகும் ஓர் இறைமையின் ஆராதனைக்கிற திருப்பேருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நிருலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையரும் உருவிலிகளுமான வான்படைகள் மது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலிகளுமான கிரூபுகள் சிராபிங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. கடவுள் நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த.
வல்லவர் இறைவன் பரிசுத்தர். வானோடு பூமி நிறைந்ததுமே வான் புகழ் மன்னர் மகிமைகளா உன்னத வீதிலோசானா தாவீது மைந்தரு கோசானா. ஆண்டவரின் திருப்பேராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதிலோ சானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணகணிகளுடன் சேர்ந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆன்மதனேனும் உம்மோடு சரிநிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமது உள்ளுண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் அவர் தம்மையை வெறுமையாக்கி அடிமேன் உருவேற்று புத்தியும் விவேகവും உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் இருந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோதம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தை உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். ஆமென். கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் இளையோரும் அலுவற்றோரும் நண்புருவோரும் ஆகிபடியார்கள் திருமுனொன்றாக கூடியுள்ளோம். கைமாறளிக்க இயல அரும்பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். முதிரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு பூண்டு வீழ்ச்சியிட்ட எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். முதாசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் இறைவா, முதன்மை குருவும் திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜோர்ஜ் பேராயிருக்காகவும் எங்கள் மறை மாநிலத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும்
எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜோர்ஜாயிருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், துறவியர், மறைத்துது பணியாளர்கள், பொதுநிலையினர், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் மது முன்னிலையில் உகந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களும் ஆகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருறுவோர், நோயுற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பேராலங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான பலிபீடத்தில் முதுமெசியாவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு உகந்தோராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரிய அருள் பெருக்கால் எங்களில் எழ செய்தருளும். வாழ்நாள் முழுதும் உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் அன்பு திருமகனி சோமசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசியா வந்து வாழ்வழிக்க நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்துதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறைவல்லினர், ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகியபடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பெயரால் ஒன்று கூடி முது திருமண் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய சுமிசியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரளிக்க வல்ல தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரையும் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசியாவின் விலைமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமிகும் பெயரே ஆராதிக்கின்றோ, புகழும் மாட்சிமையும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோ இன்றும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசீரளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையதுமான இந்த மறைப்பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய சுமிசியாவை உமது திருப்பேருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது.
உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமிசியாதம் சீடர் கருவித்த மறைப்பொருளந்தோ இது விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான் அன்புடன் என்னை உண்டிடுவோ இந்த நிலென்றும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடு இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நம் மீட்பரின் விலமதிக்க இயலா திருவுடல் திருரக்தங்களின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்துடன் அணுகுவோம். மனத்தூரினால் வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாபத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாப மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரையும் அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசான்றியை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரையும் அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆத்மாவை விடுவிப்போம். ஆண்டவரையும் அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை உட்கொண்ட தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரையும் அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரையும் அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவை எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆத்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் முது திருமண் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கி அருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து வார வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவினின்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் மாட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். ஆண்டவருடைய பந்தியிலிருந்த உணவருந்தும் நம்மை அன்பிலும் ஒற்றுமையிலும் அவர் பாதுகாத்தருள்வாராக. திருச்சபையின் பலிபீடத்திலிருந்து தம் உடலின் இரத்தத்தையும் நமக்கு தரும் மெசியாவை வாழ்த்துவோமாக. நம்மை வாழ வைக்கும் இயேசுவின் அருள் அவரது கருணையால் நாம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக.
இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து உணவருந்தி நிறைவு பெறுவோமாக. திருச்சபையின் பிரமாணிக்கமுள்ள மக்களாய் வாழ இவ்வருள் அடையாளம் நமக்கு வலிமை தருவதாக. இயேசுவே, நான் உந்தன் பிள்ளை, ஆவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பரேசுவே. தூய ஆவியின் அருள் வருத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரிழக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. சொல்லக்குறை குடைக்காக ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, புகழ்ச்சிக்குரிய புனிதமான உயிரிழக்கும் நிறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருள்களை கடன்களின் பொறுத்தலுக்காக இரக்கத்துடன் நீரங்களுக்கு அளித்தீர். இக்குடைக்காக மகிமைக்குரிய முதம் ஓர் இறைமைக்கு புகழும் வணக்கவும் நன்றியும் ஆராதனையும் இடைவிடாமல் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். மனித இனத்தின் நம்பிக்கையான மெசியாவே, புகழ்ச்சிக்குரிய புனிதமான உயிரிழக்கும் இறைத்தன்மை வாய்ந்த திருப்பலி வழியாக நீரங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்து குற்றங்களை பொறுத்தருளினீர். உன்னதத்திலிருந்து வந்த ஆராதனைக்குரிய கொடை புகழப்படுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். வாழ்வு வழங்கும் தெய்வீக தூயதிரு பலி வழியாக துதியும் புகழும் ஆண்டவர் தம் திருமன்முறையுடனை தோமே. காலம் முடிவுறு அந்நாளில் மேலுலகெருசல நகரத்தில் வானவர் அணியோடு வலது புறம் அன்போடு நம்மை சேர்த்திடுக. நம்மிலும் உலகம் முழுவதிலும் சபையிலும் அவள்தன் மக்களிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும் என்றும் என்றும் என்றென்றும்.